ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷ் பேரடைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை குளத்தூருக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராட்வே வீடியோ பார்த்தோம். அங்கே பெட்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டாக்ஸு, கேட்டு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பெட்டுக்கான ஒரு இதுவே வந்து பயங்கரமாக வந்து வச்சுருப்பாங்க. பெட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபிஷஸ்க்கான இது ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே கவரில் தொங்கிட்டு இது பயங்கரமாக எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். மற்ற டேஸ்லலாம் வந்து ஜென்ரலாக ஹோல்சேல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சண்டேஸ் வந்து ரீட்டைல் வந்து வெளியில் வந்து தாய்லாந்து ஸ்டைலில் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் தொங்கிட்டு இங்கே ஒரு மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் சிலுவை அப்படின்னு சொன்னாங்க. சிலுவைன்னு கூட மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து கடல் ஐட்டம்ஸில் வர ஃபிஷ்ஷஸ் அதெல்லாமே. அப்புறம் ஒரு ஃப்ளவரான் கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் குவாலிட்டியான ஃப்ளவரான் வச்சுருந்தாங்க. அதில் காம்பா வந்து பார்க்க வந்து வேற மாதிரி இருந்துச்சு, சொல்லவே முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவரான் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4000-5000க்கு மேலே தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டியும் இருந்துச்சு. பட் யாராவது ப்ரீமியமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான குவாலிட்டி ஃப்ளவரான் வாங்கி வளர்க்கலாம். இது வேணும்னு தான் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். அதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து குளத்தூர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ₹1 கொடுக்குறாங்க, ₹2 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து ஒரு குவான்டிட்டி இருக்குது. சும்மா 1-2 வாங்கினா ரீட்டைல் தான் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தரமாட்டாங்க. அதை நினச்சிட்டு எல்லா பெட் ஷாப்லையும் போயிட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ரீட்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க ஹோல்சேல் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஜிபி கம்பாலாம் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட பேர்ல்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் இது மாதிரி ஒன்று வாங்கி நம்ம டிஸ்பிளே வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பகாகா பஃபர் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் தான். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெரைன் பஃபர் தான் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த பகாகா பஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது உப்பும் போது வந்து பார்க்குற நல்லா உருண்டையாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃபிஷஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன்னிக்குட்டி மீன் வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது ஒரு பிகி கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஞ்சு கோல்டு தான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து மேலே இருக்கிற வந்து டாசில் ஹைடாசில் வந்து இருக்காது. இதனால அதே முன்னாடி அடிச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஒரு கௌரா ஃபிஷ் தான். இதை கூட இப்போ ஷார்ட் பாடியாக மாற்றி வச்சுக்கிறாங்க. பார்க்குறதே கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். கௌரா ஃபிஷ் நார்மலாக பார்த்தாவே அழகாக தான் இருக்கும். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. கப்பீஸு, மாலிஸ் இதெல்லாமே ஜென்ரலாக எப்பயுமே எல்லா ஷாப்ஸ்லையுமே வச்சுருப்பாங்க. இதில் ஒரு கப்பீஸ் கொஞ்சம் வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இதை நான் வீடியோ எடுத்துருந்தேன். நல்லா ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கானிக்கன் வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. இது பேர் வந்து ஸ்பாட்டட் பூசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெருசாக கலர் வந்து இந்த ஸ்பாட்ஸ் இருக்காது, அப்படியே மாறிடும். பட் குட்டியில் பார்க்குறது நல்ல ஒரு மெரைன் ஃபிஷ் லுக்கு கொடுக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த கலர் ஐட்டம்ஸ், கலர் டெட்ராஸு, கலர் டைகரு, அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஷார்ட் பாடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஷார்ட் பாடின்னு எல்லாத்தையும் ஷார்ட் பாடியே இருக்குது. இங்கே எனக்கு எக்ஸாட்டிக்காக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது ஸ்டர்ஜன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோனோசிபி இதெல்லாமே சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 அடியில் வச்சுருந்தாங்க. பட் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நான் போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சைஸ் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ ரீச்சாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபிஷ் பேரடைஸ் சேலம். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச இந்த கோய் ஃபிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கும் ரொம்பவே இந்த கோய் ஃபிஷ் பிடிக்கும். அதுலேயும் இந்த பிளாக் கலர் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே வேல்டெயிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் எல்லாமே ஜாப்பனீஸ் லைனேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயம் வந்து 2000+ அந்த மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ தான் இன்னைக்கு டாப்பிக்கு. அண்ட் உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த ஃபிஷ் வளர்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.